A train running at 54 km/h takes 20 seconds to pass a platform. Next, it takes 12 seconds to pass a man walking 6 km/h in the same direction. The length of train and length of platform are. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரெயின் 54 km/h ஸ்பீடில் ரன் ஆகுது. அது பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 20 செகண்ட்ஸ். அதுவே பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்க மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 12 செகண்ட். மேன் எந்த ஸ்பீடில் வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா 6 km/h ஸ்பீடில். ட்ரெயின் எந்த டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் தான் அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. ட்ரெயினோட லென்த் என்ன, பிளாட்ஃபார்மோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நமக்கு ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கு 54 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகியிருக்கு. அப்போ 1 செகண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 54ஐ 3600ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 செகண்டுக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியுமா? இங்கே கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண செகண்ட் என்னது 20 செகண்ட்ஸு. அப்போ 20 செகண்ட்ஸுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ 20 செகண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 54/3600 × 1000 × 20 வருமா? அப்புறம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 செகண்ட்ஸுக்கு 300 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வரும். ஏன்னா 20 செகண்ட்ஸில் அது வந்து அந்த ட்ரெயின் டோட்டலாக பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போது ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸும் சேர்த்து தான் 300 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து 12 செகண்டுக்கு ட்ரெயின் எவ்வளோ மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 54/3600 × 1000 × 12 போடுவோமா? அப்போ நமக்கு 180 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போது மேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேன் 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. அப்போ 1 செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6/3600 × 1000 அப்படின்னு போடுவோம். அதுவே 12 செகண்டுக்கு 6/3600 × 1000 × 12. அப்போ நமக்கு 12 செகண்டுக்கு 20 மீட்டர் மேன் வந்து நடந்து போயிருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்போ ட்ரெயினோட லென்த் வந்து நம்ம 12 செகண்டுக்கு ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆச்சு, 12 செகண்டுக்கு மேன் எவ்வளோ தூரம் போயிருக்காங்களோ இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ட்ரெயினோட லென்த் கிடச்சிருமா? அப்போ 180 மீட்டர் -20 மீட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 160 மீட்டர் கிடைக்குது. அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் என்னது 160 மீட்டர். பிளாட்ஃபார்மோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ லென்த் கிடச்சிது? 300 மீட்டர் கிடச்சிதா? ட்ரெயினோட லென்த் மட்டும் நமக்கு 160 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 140 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போது லென்த் ஆஃப் ட்ரெயின் வந்து 160 மீட்டர், லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வந்து 140 மீட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.